அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் 2026-27 நிதி ஆண்டுகளுக்கான பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் விஜய் 2வது நாளாக பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன என்று பார்க்கலாம். புதிய பட்ஜெட்டை தயாரிக்கும் பணிக்காக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஒவ்வொரு துறையினருடனும் தனித்தனியாக ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று முதல் இந்த ஆலோசனை கூட்டங்கள் தொடங்கியுள்ளன. முதல் நாள் கூட்டத்தில் கூட்டுறவு, உணவு, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று 2வது நாளாக ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நிதித்துறை தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு துறையிலும் தற்போது செயல்பட்டு வரும் திட்டங்கள் எப்படி இருக்கின்றன, புதிய திட்டங்கள் என்ன கொண்டு வரலாம், அதற்கு தேவையான நிதி எவ்வளவு போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இதற்கிடையில் தேர்தல் வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகையை 2500ஆக உயர்த்துவது, ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்குவது போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசு ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. எனவே இறுதி முடிவு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நாளில்தான் தெரிய வரும். ஜூலை 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளதால் அடுத்தடுத்த நாட்களில் மேலும் பல முக்கிய தகவல்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.